மணிமேகலைக்கு சொந்தத்துல அதுவும் கலெக்டரா மாப்பிள்ள இருக்கும்போது வேற மாப்பிள்ள தேடினா அதை விட வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. நீலா, வந்தவங்க ஒரு முடிவோட வந்திருக்கும் போது பெரியப்பா என்ன செய்ய முடியும்? நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏன் மாப்பிள்ள, என் பொண்ணு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவ நல்லா கேட்கட்டும். பழசியே பேசிட்டு இருக்காதம்மா. எப்பமா கல்யாணத்தை வச்சிருக்க? ஒரு வாரத்துலங்க. ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாமா மச்சின முறைன்னு பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? சரி, இதுக்கு என்ன வழி? நீ எதை கேட்டாலும் தயங்கு. அண்ணே அண்ணே, கூடி வந்த கல்யாணத்தை கெடுக்க வேண்டாம். அது யாரு? உங்க தங்கச்சி. தங்கச்சி கண்ண கசக்குனா நல்லா இருக்குமா? கூட இருந்து கல்யாணத்தை நடத்தின. அண்ணே, என் அண்ணன் என்ன 5வது வரைக்கும் தான் படிக்க வச்சாரு. உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இதோ இவள SSLC வரைக்கும் படிக்க வச்சாரு. கலெக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நல்ல நன்றி கடன் காட்டிட்டா. விடுமா, யாருக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதை பெருசுபடுத்த வேண்டாம். எங்க அண்ணன் எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. ஆனா இப்ப நடந்த சம்பவங்கள்லாம் அவரை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இதுக்கு பரிகாரமா எங்க அண்ணன் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஏன் செலவுலயே ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சுந்தரண்ண, உங்க தங்கச்சி சொல்றது சரிதானே? அவ மூலமா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா நல்லது தானே? மாமா, அம்மா சொன்ன மாதிரி மணிமேகலைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. உங்க மௌனத்தை நாங்க சம்மதமா எடுத்துக்கிறோம். நீங்க உடனே எங்க கூட கிளம்புங்க. நீங்க வந்தாதான் அங்க எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுல பந்தக்கால் நடுறதுல இருந்து எவ்வளவோ வேலை இருக்கு. நீங்க தானே இருக்கணும். தங்கச்சி தான் இவ்வளவு தூரம் கேக்குதுல்ல, சரின்னு சொல்லுங்கண்ணே. மணிமேகலை, நீ எங்களோட கிளம்பு. இல்லத்த, நான் வரல. கலெக்டர் மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். எனக்கு கல்யாணமே வேண்டாம். இப்ப மாமா இல்லைன்னு ஆயிடுச்சோ, எனக்கு வேற மாப்பிள்ளையே வேண்டாம். நான் இப்படியே இருந்துடுறேன். மாமா என்னால மறக்க முடியல. அம்மாடே, அக்கா, அவளை போய் சமாதானப்படுத்துக்கா. ஏண்டி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அதான் உன் மாமனை மனசார வேறொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னியே, அப்புறம் ஏண்டி அழற? சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. நீ விருப்பப்பட்டா உன் மாமா உனக்கு கிடைப்பாரு. மறுபடியும் என் மாமா எனக்கு கிடைப்பாரு அத்தை அப்படின்னு நான் உங்களோட வரேன். உனக்கும் உன் மாமனுக்கு தான் கல்யாணம் நடக்கும். நான் பண்ணி வைக்கிறேன். எப்படி என்னன்னு கேட்காத, அதுவா நடக்கும். சரியா? சரி, நான் போய் உன் அத்தை கிட்ட நீ வர சம்மதிச்சிட்டு தான் சொல்லிட்டு வரேன். நீ அழாத. அண்ணே, என் மேல தப்பு இருந்தா மன்னிச்சிடுன்னு. விடுக எழுத, யாராருக்கு என்ன தலையில எழுதி இருக்கோ அதுபடிதான் நடக்கும். அடியே, மணிமேகலை வர சம்மதிச்சுட்டா சந்தோஷமா இரு. நீலா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீயும் உன் வீட்டுக்காரரும் கண்டிப்பா வந்துடணும். நீங்க சொல்லவே வேணாம் சித்தி. எங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்குல்ல. கண்டிப்பா நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம் இல்லங்க? ஐயா, நல்ல விஷயத்த ரொம்ப நல்ல விதமா பேசி முடிச்சிங்க. ரொம்ப நன்றி. கல்யாணத்துக்கு நீங்களும் அவசியமா வந்துடணும். சரிங்க தம்பி. அண்ணே, உங்க வீட்டுக்கே பஞ்சாயத்துக்கு வந்துட்டோன்னு நீங்க ஒண்ணு எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி கூப்பிட்டதாலதான் வந்தோம். வரட்டுங்களா? வரமா? போயிட்டு வாங்க மாமா. பாப்பா போலாம். நல்ல ஆளை பார்த்து கூட்டிட்டு வந்தியே பஞ்சாயத்துக்குன்னு. வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. அக்கா, என் மேல ஏதாவது வருத்தம் இருந்தா மன்னிச்சிடுக்கா.
வடிவு அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல அப்பத்தா அண்ணன் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரிக்கா, நான் வரேன். தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா ஐயா இருக்கேன். நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நாச்சியார் அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வரேன் தம்பி. போங்க. வந்துட்டாளுங்க. வாங்க சார். ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? ஊர்ல இருந்தா? நான் எந்த ஊருக்கு போனேன்? நான் இங்க தானே இருக்கேன். ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம். ஒரு வாரமா வரல, கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஒரு நாளைக்கு 6 SMS வரும், 3 போன் வரும். இப்ப ஆளையும் காணோம், போனையும் காணோம். உன்னை தேடி நான் வரல, என்னை தேடி நீ வந்தியா? ஒரு தடவையா 2 தடவையா? எத்தனை தடவை வீடு தேடி வந்தேன் தெரியுமா? உங்க வீட்டு வேலையாளு நீங்க மில்லுக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. நான் மில்லுக்கும் தேடி வந்தேன். உங்க அண்ணன் தான் இருந்தாரு. எதுக்காக என் தம்பியை தேடி வந்தேன்னு கேட்டாரு. அதுக்கு மேல உங்களை தேடுறது வேஸ்ட்னு நான் விட்டுட்டேன். இப்பெல்லாம் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. போன் நம்பரை மாத்திட்டீங்கல்ல? என்ன அவாய்ட் பண்றதுக்காக தானே நம்பரை மாத்தினீங்க? உண்மையை சொல்லுங்க. உங்க அண்ணி சொன்னதுனால தானே என்ன பார்க்க வராம இருந்துட்டீங்க. பாதி உண்மை பாதி போய். அன்னைக்கு எங்க அண்ணி கூட நீ தகராறு பண்ணிருக்க கூடாது. நானா சண்டைக்கு போனேன்? அவங்க தானே என்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்தாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. நான் எதுக்குங்க பொறுமையா இருக்கணும்? எங்க அண்ணி பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு? மரியாதை கொடுக்கறவங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். அவமரியாதை கொடுக்கறவங்களுக்கு நானும் அவமரியாதை தான் கொடுப்பேன். வடிவு, அண்ணி மனசு வச்சாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்படி ஒரு நல்லதே எனக்கு வேண்டாம். ஊர் உலகத்துல நானும் பாத்திருக்கேன். அப்பாவுக்கு அடங்கின புள்ளைய பாத்திருக்கேன், அம்மாவுக்கு அடங்கின புள்ளைய பாத்திருக்கேன். ஆனா அன்னிக்கு அடங்கின மச்சனனை இப்பதான் பாக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு யார் முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வடிவு, நான் இப்போ சொல்றேன், எனக்கு உன்னை விட வேற யாரும் முக்கியம் இல்ல. உனக்காக யார வேணா தூக்கி போட்டு வருவேன். உங்க அண்ணிய கூட வா. ஆமா. சத்தியமா? கையில சத்தியம் பண்ணா நம்ப மாட்டா, தலையிலேயே சத்தியம் பண்ணிடுவோம். உங்க மேல சத்தியம் அண்ணி. சத்தியமா? கலெக்டர் மாமா, என்ன மணிமேகலை? உங்க ரூம்குள்ள வரலாமா? என்ன கேக்குற? உன் மாமா ரூம் தானே, உள்ளவா. ஏன் தயங்கி நிக்கிற? உள்ளவா, உட்காரு. நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, பெரிய பதவி, பெரிய கலெக்டர். உங்க முன்னால நான் உட்கார கூடாது. அது தப்பு கலெக்டர் மாமா. மணிமேகலை, இப்ப நான் வீட்டுல தானே இருக்கேன். இப்ப நான் கலெக்டர் கிடையாது. கலெக்டர் மாமா, கலெக்டர் மாமான்னு கூப்பிடாத, மாமான்னு மட்டும் கூப்பிடு. இல்ல கலெக்டர் மாமா, எல்லாருக்கும் மாமா இருப்பாங்க. ஆனா எல்லா மாமாவும் கலெக்டர் இல்ல. என் மாமா பெரிய கலெக்டர். அதனால நான் உங்களை கலெக்டர் மாமா தான் கூப்பிடுவேன். சரி, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க. ஆமா, இப்ப என்ன விஷயம் சொல்லு. ஏன் கலெக்டர் மாமா, நீங்க கட்டிக்க போற பொண்ணு உங்கள மாதிரியே கலெக்டர் படிப்பு படிக்கிறாங்களாமே. எப்படி இருப்பாங்க? அப்படின்னா? இல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பா, செகப்பா, மாநிறமா, குள்ளமா இருப்பாங்களா, உயரமா இருப்பாங்களா, ஒல்லியா இருப்பாங்களா, குண்டா இருப்பாங்களா?
நான் ஏன் கேக்குறேன்னா கலெக்டர் மாமாக்கு என்ன பிடிக்கலையே, கங்காவை தானே பிடிச்சிருக்கு. அதான் என்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். உன் அத்தை கிட்ட கேளு, அவங்களே உன்னை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. நீ ஏன் நேர்ல பாத்துட்டு வா. அத்தை என்ன கூட்டிட்டு போவாங்களா மாமா? மாமா சொன்னாருன்னு சொல்லு. கலெக்டர் மாமா சொன்னாருன்னு சொல்றேன். சரி சொல்லிக்க. ரொம்ப தேங்க்ஸ் கலெக்டர் மாமா. மணிமேகலை, இனிமே தமிழ்லயே பேசு. இங்கிலீஷ்ல தப்பா பேசுறேனா மாமா? இல்ல இல்ல இல்ல, நீ தமிழ்ல பேசுறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்க கலெக்டர் மாமா. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? இப்படி ஒரு பைத்தியக்கார பொண்ணா இருக்கே. எவ்வளவு ஒருத்தையும் உன் மாமனை கட்டிக்க போறா, அவன்கிட்ட போய் அவ எப்படி இருப்பான்னு கேக்குற? உங்க அப்பா ஒரு ஏமாளி, நீ ஒரு வெகுளி. உங்க 2 பேரு தலையிலையும் என் தங்கச்சி கற்பகம் நல்லா மிளகா அரைச்சிட்டா. ரொம்ப அக்கறையா கிளிக்கிட்டு இருக்க கீரைய. இத பாரு, என் தங்கச்சி இருக்காளே, அவ சாதாரண ஆள் இல்லடி. என்னத்த இப்படி சொல்ற? என்ன பண்றது, நானும் கலெக்டர் மாமா மேல ரொம்ப ஆசையா தான் இருந்தேன். அவர் இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாரே, நம்ம ஆசைப்படுற மாதிரியே நடக்குமா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். இப்ப பேசு, பேசுறத மட்டும் பெருசா பேசு, ஆனா காரியத்துல கோட்டை விட்டுடு. அவன் ஆம்பளடி, 1000 பொண்ணுங்க மேல ஆசைப்படுவான், அதுக்காக விட்டுடுவியா? விடாம என்னத்த பண்றது? நில்லடி. நீயும் அப்பனும் இந்த கலெக்டர் மாப்பிள கட்டினா என்னதான் கட்டணும்னு குறுக்க விழுந்து மல்லு கட்டிருந்தீங்கன்னா மொத்த குடும்பத்தையும் நம்ம ஊரு பஞ்சாயத்துல நிக்க வச்சிருப்பேன். நல்லபடியா உன் கழுத்துல தாலி ஏறி இருக்கும். இப்ப பாத்தியா, எவ்வளவு ஒருத்தி தாலி கட்டிக்க போறா, நீ ஓரமா நின்னு நல்லா வேடிக்கை பார்க்க போற. இத பாருடி, இப்பவும் ஒண்ணு கொடிமொழிக போல. நான் சொல்ற மாதிரி நீயும் அப்பனும் கேட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆமா அத அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. இதுக்கு முன்னால நானும் அப்பாவும் இங்க வந்திருந்தப்போ ஐயா போய் பார்த்தோம். ஐயா இவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? முறை பொண்ணு நான் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? மன்னிச்சுக்கோமா, தப்பு நடந்து போச்சு. முறை பொண்ணு இருக்கும்போது அவ சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அது படி நான் செய்யறேன்னு சொன்னாரு. ஐயா எவ்வளவு நல்லவரா இருக்காரு. நடக்க போற இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அந்த பொண்ணோட வாழ்க்கை தானே பாழா போவோம். பாவம் அத்தை அந்த பொண்ணு. அவளுக்காக நீ பரிதாபப்படுற, இனி உன்னை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுவாங்களே. அத்தை, நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. இந்த ஜென்மத்துல நான் நினைச்சது நடக்காம போயிடுச்சு. அக்கா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? இது உன் கூட பிறந்த வீடு. என் வீட்டுல ஒரு நல்லது நடந்தா அது உன் வீட்டுல நடந்த மாதிரி. ஆனா அந்த எண்ணமே உனக்கு இல்ல. எதையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு துணையா நான் இருப்பேன். தோண போறாளாம் தோண. உனக்கெல்லாம் சூடு சொல்லணும் தான் இப்படி எல்லாம் பேசுவியாடி? கலெக்டர் மாமாவை தான் கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் டமார அடிச்ச. இருக்கிற எல்லா கோயிலையும் விளக்கேத்தி வேண்டுதல் வச்ச. அது பத்தாதுன்னு கொட மாப்பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துன. ஆனா எந்த தெய்வமும் உன் வேண்டுதல் நிறைவேற்றலையேடி. அத்தை, போன ஜென்மத்துல கலெக்டர் தான் தனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு அந்த கங்கா வேண்டிருப்பா. அது இந்த ஜென்மத்துல நடக்க போகுது. நான் இந்த ஜென்மத்துல வேண்டியிருக்கேன். அது கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல நடக்கும். பாத்தியா எவ்வளவு அழகா பேசுறான்னு? நீ நானும் அப்படி பேச முடியுமா? பேசுற பேச்சுல என்ன இருக்கு? காரியத்துல கோட்டை விட்டாளே. எவ்வளவு ஒருத்தி இவளுக்கு போட்டிய வந்து சேர்ந்துட்டாளே. இவ அவளுக்கு வழியை விட்டு ஏமாந்து போய் நிக்கிறாளே. அத்தை, நான் ஒண்ணு ஏமாந்து நிக்கல.
கங்கா என்னை விட எல்லாத்துலயும் வசந்தவ. என் மாமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் விட்டு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். பாத்தியாக்கா, என் மருமக மனசு மாறி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீ எதையாவது சொல்லி அவ மனசை கெடுத்து வைக்காத. அத்தை, அந்த கங்காவை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அத்தை. அவங்களோட பேசணும் போலயும் இருக்கு. என்ன கூட்டிட்டு போறீங்களா? கலெக்டர் மாமா கிட்ட கேட்டுட்டேன். உங்களை கூட்டிட்டு போய் காட்ட சொன்னாங்க. கூட்டிட்டு போங்க அத்தை. கேட்டியாக்கா? ஏத்த, அந்த கங்கா ரொம்ப படிச்சிருக்காங்களே, என்கிட்ட எல்லாம் பேசுவாங்களா? கங்கா தங்கம்னா தங்கம்மா. உன்னை பார்த்தா கட்டி அணைச்சுக்குவா, விடவே மாட்டா. போலாத்த, கூட்டிட்டு போங்க அத்தை. இல்லம்மா, கங்காவுக்கு மாப்பிள்ளை வீட்டு நலங்கு வைக்க போவோம், அப்ப போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால கங்கா வீட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட போவேன். அவங்களெல்லாம் நீ பார்த்து பழகிக்க. ஆமா அத்தை, கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போனோம். நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் பார்த்து நான் பழகிக்கணும்ல. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நாச்சியார் வீட்டுல உன்னை பார்த்தா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். ஆமா அத்தை, எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கும் கலெக்டர் மாமாக்கும் தான் என்ன பிடிக்கலையே. பாத்தியா, வெளிப்படையா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அவ மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருக்குன்னு. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? சுப்புலட்சுமி, சாரு, இது உள்ள வச்சுட்டேன். ஐயா, சுப்பு, ரமா கிட்ட இருந்து போன் வந்துச்சா? நேத்து ராத்திரி தான் போன் பண்ணி பேசினா. ஐயா, வாங்கம்மா. என்ன நீ இவ்வளவு காலங்கார்த்தால வந்திருக்கீங்க? நல்ல செய்தி சொல்றதுக்கு நேரம் காலமே பார்க்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கணும். ஆமா, கங்கா இங்க உள்ளதா இருக்கா? கங்கா, அத்தை வந்திருக்காங்கம்மா. வா கங்கா, நீ வந்த உடனே ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் காத்திருக்கேன். ஐயா, நேத்து அண்ணனை பார்த்து பத்திரிக்கை வச்சு அழைக்க போயிருந்தேன். கூட கலெக்டர் தம்பி வந்தாரா? ஆமாங்க ஐயா, நாங்க 2 பேரும் தான் போயிருந்தோம். ஆரம்பத்துல அண்ணன் கோவமா தான் இருந்தாரு. ஊர் பெரியவங்க சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இப்ப அண்ணனும் மணிமேகலையும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க. உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து பொண்ணு விஷயமா பேசி எங்களை குழப்பிட்டு போயிட்டாரு. ஏதோ நீங்க போய் சமாதானப்படுத்தினதுல ரொம்ப சந்தோஷம். சம்பந்தியம்மா, இப்பதாமா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன, எங்க அக்கா தான் இன்னும் என் மேல கோவமா இருக்காங்க. அதெல்லாம் போக போக சரியாயிடுமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். செல்வா காத்துக்கிட்டு இருப்பான். அம்மா, நீங்க ஐயா வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னா. வரையா? சரிம்மா. வரேம்மா. வாங்க. வரேன் கங்கா. சரி.